10th சோசியலோட ப்ளூ பிரிண்ட்டை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ளூ பிரிண்ட்டை வச்சு நம்ம ஈஸியாக படிச்சிடலாம், அதிகமான மார்க் எடுக்கலாம், நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதனால ப்ளூ பிரிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் மொத்தமாக 4 பார்ட் இருக்கு. 1 மார்க், 2 மார்க், 5 மார்க், அப்புறமா 8 மார்க். ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 1 மார்க்லேருந்து 5 கேட்பாங்க, ஜாகிரபியில் 5 கேட்பாங்க, சிவிக்ஸில் 2 கேட்பாங்க, எக்கனாமிக்ஸில் 2 கேட்பாங்க. மொத்தமாக 14 1 மார்க்ஸ். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியிலேருந்து 5, ஜாகிரபிலேருந்து 5, சிவிக்ஸ்லேருந்து 2, எக்கனாமிக்ஸ்லேருந்து 2. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியிலேருந்து 5, ஜாகிரபிலேருந்து 5, சிவிக்ஸ்லேருந்து 2, எக்கனாமிக்ஸ்லேருந்து 2. மொத்தம் 14 2 மார்க், 14 5 மார்க் கேட்பாங்க. அதில் 10 எழுதினா போதும். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் மேட்ச்சு, ஃபில்லப்பு, டைம் லைனு, மேப்பு, டிஸ்டிங்க்யூட்டிவ் ரீசன்ஸ், இது எல்லாத்தையும் கம்பல்சரியாக பார்த்துருக்கணும். மேப்பும் காலக்கோடும் ஹிஸ்ட்ரியில் வரும், வரலாறுல வரும். வேறுபடுத்துக்க காரணங்கள் புவியியல்ல வரும். 8 மார்க் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா 2மே கேட்க சான்ஸ் இருக்கு. இன்கேஸ் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒன்னே கேட்டாங்க அப்படின்னா சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ்ல இருந்து 2லேருந்து எதுனா 1ல மட்டும் ஒன்னே கேட்க சான்ஸ் இருக்கு. அப்புறம் ஜாகிரபியில் கம்பல்சரியாக மேப் ஒரு 8 மார்க் இருக்கு. இதே மாதிரி மற்ற எந்த கிளாஸுக்கு ப்ளூ பிரிண்ட் வேணும் அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ப்ளூ பிரிண்ட்டை எங்களோட வாட்ஸ்அப் சேனலில் நாங்கள் போட்டுருவோம். ஸோ வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் உங்களுக்கு அப்லோட் ஆகிடும்.